உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியில் படாத பாடு கிடையாது. கடன் பிரச்சனை, நோய், அது மட்டும் இல்லாமல் விபத்து, சில பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வயது ஆனதுக்கப்புறம் 45 வயசில் 50 வயசில் நிறைய பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் சில பேர் கல்யாணமே நடக்கலை அப்படின்ற ஒரு நிலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பு, நஷ்டம், கடன் கட்ட முடியல, ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியல, ஒரு கார் லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் வீடு போயிடுச்சு, நகை அடமானம் வச்சு தொழில் பண்ண நகை மீட்க முடியல. இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சு நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணி நிறைய பேரை வாழ வச்சுருக்கீங்க. அந்த வாழ வச்ச பயனால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் பெருசாக இல்லை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இதுவே தாங்க முடியல என்னால். உண்மைதான். ஏன்னா கடகராசி என்பவர் ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக இருக்கக்கூடியவர். சின்ன சின்ன ஒரு ஏமாற்றம் கூட வாழ்க்கையில் ஏன் எனக்கு வருது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். அந்த ஏமாற்றத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 ஆண்டு இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன், மாறலாமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே ஒரு வீடு மாறிடுங்க. அதே போல் நீங்கள் கடகராசியாக இருக்கீங்க, சொந்த வீட்டில் இருக்கேன் சார், நான் எங்கே சார் மாறுறது, ஏற்கனவே லோன் கட்டிகிட்டு இருக்கேன், லோனும் கட்டி வாடகையும் கொடுக்க முடியாது. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அப்போ நீங்கள் இருக்கிற ரூமையாவது மாற்றிக்கிறது, ஒரு வாட்டி வீட்டில் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறது, ஒரு விஷயம் மாற்றங்களை செய்து கொள்வது சிறப்பு. உங்கள் ஃபர்னிச்சரையாவது மாற்றுங்க, உங்கள் பெட்டையாவது மாற்றுங்க, காட்டாவது மாற்றுங்க. ஏதாவது ஒன்று மாற்றினீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உறுதியாக வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றுறீங்கன்னா சிறப்பு. இந்த கடகராசி என்பதுக்கு ஏன் மாற்ற சொல்கிறோன்னா, திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக படக்கூடிய ராசி இந்த கடகராசி. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வராங்க, அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு பொறாமை எல்லாருக்குமே இருக்கும். அந்த நிலை மாறுறதுக்கு தான் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆஃபீஸ் மாற்றுறது, சொந்த ஆஃபீஸ் இருந்தால் ஒரு டேபிள் சேரை மாற்றி உட்கார்றது, செய்கிறது, டைரக்ஷனை மாற்றிக்கிறது, இது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை செஞ்சீங்க அப்படின்னா கடக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஆண்டு இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அந்த நிலை மாறும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் சார், நான் எல்லாமே ஓகே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஆனால் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, வேலை மாற முடியல. அந்த நிலை மாறும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை, தொழிலில் ஒரு தேக்க நிலை, என்னால் சில இடத்துல போய் ஆர்டர் எடுக்க முடியல, சில இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு நிரந்தரமாக வரக்கூடிய ஆர்டர்லாம் கட் ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறும். நிரந்தரமாக வாய்ப்புகள் வரும், நிரந்தரமாக ஒரு பிஸ்னஸ் நடக்கும், பண வரவுகள் வரும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு வாணிபம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நேரம். அதற்கான முயற்சிகள் இந்த கடகராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதே போல் கடகராசி என்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் ஒரு 5 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அதனால் இம்மீடியட்டாக நீங்கள் மாறி தான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை சார் நான் மாற முடியாது சார் அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கங்க. பார்த்துட்டு மாறலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க. இல்லைனா நீங்கள் ஒரு மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கும். இப்போவே சில பேருக்கெலாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அப்போ அதை மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவர்கள் வேறு இடத்துக்கு மாறி வேலை வாய்ப்பு தேடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும், அதை செய்து சொல்வது சிறப்பு. அதேபோல் வெளிநாடு படித்து முடிச்சிட்டிங்க, அங்கே ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் ஏதாவது வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது, அதை செய்து கொள்வது சிறப்பு. முக்கியமாக இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் நடந்தே தீரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய கடகராசி என்பவர் முயற்சி பண்ணுறீங்க, அது நடக்காமல் இருக்குது. அந்த நிலை மாறி 2ஆம் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. முக்கியமாக இந்த வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியலன்ற நிலை மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் விற்கும், அந்த இடம் விற்கும். என்னென்னா அதை வர்ற காசை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய கடனை கட்டுங்க. தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் திருப்பி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமான்னா கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதை செய்து கொள்வது சிறப்பு. அதேமாதிரி நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் சில அவமானங்கள், சில அவப்பெயர்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த நிலை மாறி இந்த வருஷத்தில் அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா உங்களுடைய உடல்நிலையில். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பிரச்சனைலாம் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 8ஆம் இடத்துல கூடிய ராகு திருப்பி அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் இடத்துல கூடிய கேது நீங்கள் ஏதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதை புறந்தள்ளிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லது. இல்லை அதில் போய் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் பணத்தை நாளைக்கு கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துறேன் வாக்குறுதிகளை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். உங்கள்கிட்ட பணம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி கமிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்துடும் நினச்சிங்கன்னா அது வராமல் போயிடும். அதனால் உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கடக ராசிக்கு இந்த வருஷம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர திசை, புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.